இந்த வெஸ்லியன் வழிபாட்டு குழுவை விசேஷமாக நாளிலே அங்குரார்ப்பணம் செய்ய ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருகிறார். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பொதுவாக நான் என்னுடைய அருளை ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த பாடல் வேண்டும் எனக்கு. நாங்கள் வளமையாக பாடுகிற பாடலிலே கல்லினை உடைக்கும் குரல் அல்ல, அது கல்மனம் உருக்கும் குரலே, என்னதான் சொன்னார் அவர், மெல்லனையும் சொல்லிவிடு. அந்த 4 அடிகளை மாத்திரம் பாடுவோம். சுவாமியின் வாயின் மாட்டுகளும் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமென். இந்த சந்தோஷமான வெஸ்லியன் வழிபாட்டு குழுவை அங்குரார்ப்பணம் செய்கிற இந்த ஆராதனையிலே நான் என்னையை பார்த்து கேட்கிற கேள்வி, what do I mean by worship? வழிபாடு என்று சொன்னால் என்ன? வழிபாடு என்று சொன்னால் என்ன? Christian worship is the act of honoring, praising and giving thanks to God. It is how Christians express their love, faith, obedience and devotion to God. கிறிஸ்தவ வழிபாடு என்பது கிறிஸ்தவர்கள் தங்களுடைய செயலாகிய அவரை மகிமைப்படுத்தல், துதித்தல், நன்றி செலுத்துதல் வழியாக அதை வெளிப்படுத்துகிறார்கள். அதாவது அன்பு, விசுவாசம், கீழ்ப்படிவு, பக்தி இவர்களின் வழியாக அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக தங்களுடைய அந்த செயலை காண்பிக்கிறார்கள். இந்த நாளிலே இந்த சந்தோஷமான நிகழ்விலே நான் உங்களோடு இருக்கிற போது வழிபாடு என்று சொன்னால் என்ன என்ற கேள்வியை நான் திரும்பி திரும்பி என்னை பார்த்து கேட்கிற போது அது வெறும் பாடல்கள் மாத்திரமல்ல, அது வெறும் வாத்திய கருவிகளை வாசிப்பது மாத்திரமல்ல, அது என்னுடைய இருதயத்தை, என்னுடைய முழு வாழ்வையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கிற நிகழ்வாக நான் பார்க்கிறேன். Worship is not merely singing songs or playing instruments. Worship is an offering of hearts before God. ஏனென்றால் இறைவன் படைத்த ஆண்டவர் தாழ்மையுள்ள உள்ளங்களை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலே நான் உங்களோடு இணைந்து 3 காரியங்களை சிந்திக்க நான் விளைகிறேன். முதலாவதாக ஆண்டவருடைய பரிசுத்தம்.
இரண்டாவது, ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் தாழ்மையோடு இருத்தல். மூன்றாவதாக, ஆண்டவருடைய இந்த அழைப்புக்கு நாங்கள் பதிலுரை கொடுத்தல். இந்த மூன்று முக்கிய விடயங்கள் ஒரு வழிபாட்டிலே மிக முக்கியமானவை. முதலாவதாக, worshipper or worship leader must see the holiness of God. ஒரு வழிபடுபவர் அல்லது வழிபாட்டை நடத்துபவர் இறைவனுடைய பரிசுத்தத்தை காண வேண்டும். ஏசாயா எங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதர். யூதர்களுக்கு உள்ள வளமையின்படி அவர் ஒரு நாளிலே ஒரு தடவை ஆலயத்தில் போய் ஜெபிப்பது அவருடைய வளமை. வளமை போல் ஜெபிக்க அவர் ஆலயத்துக்கு போகிறார். இப்போது ஆலயத்துடைய வாசலிலே நிற்கிறார், உள்ளுக்கு போகவில்லை. பலிபீடத்திலே பார்க்கிறார், உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டவர் வீட்டிற்கு கண்டேன் என்று சொல்கிறார். வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிறைந்திருந்தது. ஆலயம் புகையினால் நிறைந்தது என்று அவர் சொல்கிறார். தொடர்ந்து பல்வேறு சம்பவங்கள் நடக்கிறது. ஆண்டவர் அங்கே இருக்கிறார் என்று அவர் கண்டபோது இரண்டாவதாக ஒரு முக்கியமான இன்னொரு இடத்தில் செய்ய விளைகிறார். முதலாவதாக, இந்த ஏசாயா ஆண்டவரை சந்திக்க ஜெபிக்க அவர் போகிற ஒவ்வொரு நாளும் நாளிற்கு போகிறார். ஆனால் இன்று அந்த நாளிலே ஆண்டவர் அவருக்காக அங்கே இருந்து அவரை வரவேற்க இருக்கிறது என்ற ஒரு புதிய அனுபவம். சுருக்கமாக சொன்னால், ஆண்டவரை சந்திக்கிற ஒரு புதுமையான அனுபவம். அதாவது ஆண்டவர் ஏசாயாவை அழைக்க முன்பதாக ஏசாயாவுக்கு இறைவனை தன்னை சந்திக்கிற ஒரு அனுபவத்தை அவர் கொடுக்கிறார். நான் நினைக்கிறேன் வழிபாட்டினுடைய அடிப்படையே இதுதான். வழிபாட்டை நடத்துதல் என்று சொல்லுகிற போது, வழிபாடு என்று பேசுகிற போது, முதலாவதாக வழிபாட்டை நடத்துபவர்களுக்கும் வழிபடுகிற எங்கள் எல்லோருக்கும் இறைவனால் தொடரப்பட்ட சந்திக்கப்பட்ட அந்த அனுபவம் வேண்டும். அதுதான் ஜான் வெஸ்லியும் சொன்னார். Who is a Methodist என்ற அந்த புத்தகத்தில் முதலாவது சொன்னபடி அவர்தான். ஹார்ட் வார்மிங் எக்ஸ்பீரியன்ஸ், இருதயமான அந்த அனுபவம், இறைவனை சந்தித்த அந்த அனுபவம். வழிபாடு என்பது ஒரு மேடையில் இருந்து நாங்கள் நடத்துகிற ஒரு காரியம் அல்ல. அது இறைவனுக்கு முன்பாக இறை பிரசன்னத்தோடு இறைவனோடு உறவு கொள்ளுகிற ஒரு நிகழ்வு என்று எங்களுடைய இந்த வெஸ்லியன் வர்ஷிப் டீமிலே நாங்கள் மிக அழகான பாடல்களை ஆண்டவரை துதித்து பாடியதை நாங்கள் கேட்டோம். திருச்சபையிலே வளர்ந்த சபைகளில் இருக்கின்றது. ஒரு வழிபாட்டு குழுவிலே எங்களுக்கு நல்ல குரலுடைய பாடக்குழுக்கள் வேண்டும், வாத்திய கருவிகள் வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆட்கள் வேண்டும். ஆனால் இவைகள் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் மறந்து போய் விடக்கூடாத ஒரு அடிப்படையான காரியம், ஆண்டவர் எங்களோடு இல்லாவிட்டால், அவரால் தொடர்பட்ட அந்த உணர்வு, அந்த அனுபவம் எங்களுக்கு இல்லாவிட்டால் இவர்கள் எல்லாம் வீணாய் போய்விடும். ஆகவே ஒரு வழிபடுவரோ வழிபாடு நடத்துவரோ முதலாவதாக அந்த இறைவனுடைய இந்த பரிசுத்தத்தை ஏசாயா உணர்ந்தது போல நாங்கள் உணர வேண்டும். இரண்டாவதாக, the true worship produces humility. மெய்யான வழிபாடு என்பது தாழ்மையை எங்களுக்குள்ளே உருவாக்குகிறது. மெய்யான வழிபாடு என்பது எங்களுக்குள்ளே தாழ்மையை உருவாக்குகிறது. ஏசாயா எருசலேம் அந்த ஆலயத்துக்குள்ளே போன போது சேராவின்கள் அங்கே துதித்து ஆண்டவரை பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர் பயன்படுத்தின ஒரே ஒரு சொல், ஒரு வசனம், சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்.
இன்று வழிபாட்டுக்காக இந்த பாடல்களை இயற்றி பல்வேறு பாடல்களை நாங்கள் பாடுகிறோம். நானும் பாடி அதனை மகிழ்கிறேன். ஆனால் சேராபீன்கள் பாடுகிற அந்த பாடல் ஒரே ஒரு சென்டென்ஸ். சீரலின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் ஒன்றுமே இல்லை. நெட்டில் உள்ள பாடணும் எனக்கு தெரியாது. பிரேமன் சொல்லிக்கிறார். நான் யோசிப்பது எப்படி இது சாத்தியம்? ஒரே ஒரு வசனம் திரும்ப திரும்ப அவர்கள் ஆண்டவரை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த துதி, அந்த பாடல் ஏசாயாவுக்கு தன்னுடைய பரிசுத்தம் அற்ற நிலையை அவனுக்கு உணர்த்தியது. worship டீம்ல துதிக்கிற லீட் பண்ணுகிறவர்கள், பாடல்கள் மறந்து போகக்கூடாது. கடவுள் ஒரு உன்னதமான பணிக்கு உங்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவரை துதிப்பது மாத்திரமல்ல, அந்த துதிப்பதன் வழியாக வழிபாட்டுக்கு வருபவர்கள் தங்களுடைய தவறை, பாவங்களை உணர ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார். ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதலில் உள்ள மனுஷன், அசுத்த உதலுள்ள ஜனங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறவன். தேவனாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டதே என்று ஏசாயா சொன்னார். அந்த வழிபாட்டினுடைய அந்த பகுதியை நாங்கள் பார்க்கிற போது வழிபாடு நடத்த எவருமே இல்லை. புதுமையான வழிபாடு நடத்த எவருமே இல்லை. ஆலயத்துக்குள்ள ஒருவரும் இல்லை. இன்னும் ஏசாயா ஆலயத்துக்குள்ளே போகவில்லை. அவர் வாசல்ல நிற்கிறார். இங்கே வழிபாடு நடக்கிறது, துதி நடக்கிறது. அந்த துதி வழி அவரை இப்பொழுது பாவத்தை உணர்த்தி அவர் பாவ அறிக்கையை செய்ய வைக்கிறது. மறு பக்கத்தில் நாங்கள் இரண்டாவது பகுதியை பார்த்தால் 2 பேர் ஜெபிக்க வராங்க. ஒருவர் தன்னுடைய சுய புகழை படுறான். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். அவனை போல நான் அல்ல என்று அந்த ஆயக்காரனை காண்பிக்கிறார். ஆனால் ஆயக்காரனோ God be merciful to me என்று சொல்கிறார். ஆண்டவரே என் மீது இரக்கமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவரை பார்க்க துணியாமல் மார்களை அடித்து அவன் ஜெபிக்கிறான். வழிபாட்டிலே அதை நடத்துவர்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து பெருமை. ஏனென்றால் நாங்கள் வாழுகிற இந்த உலகம் போட்டி, பொறாமை, நான் என்ற அகங்காரம், ரெகக்னிஷன், அடையாளங்களை தேடுகிற, கரங்களை தட்ட வேண்டும் என்று விரும்புகிற உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது திருச்சபைக்கு உள்ளேயும் வழிபாட்டை நடத்துவதற்கு உள்ளேயும் கூட சாத்தான் இந்த பெருமையை வைத்து உடைக்கக்கூடிய ஆபத்து உண்டு. ஆனால் மெய்யான வழிபாடு என்பது எங்களுடைய தாழ்மையிலே தங்கி இருக்கிறது. மூன்றாவதாக, worship leader must respond to God's call. வழிபடுவதாக இருக்கலாம், வழிபாட்டை நடத்துவதாக இருக்கலாம், ஆண்டவருடைய அழைப்புக்கு பதில் கொடுக்க வேண்டும். அப்பொழுது யாரை நான் அனுப்புவேன், யார் நம்முடைய காரியமாக போவான் என்று அழைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இது அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று. அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். வழிபாடு என்பது அது வெறுமனே நாங்கள் ஆண்டவரை துதித்து பாடுவது மாத்திரமல்ல. அந்த வழிபாடு என்பது மற்றவர்களை திருப்பணிக்காக அழைக்கிற ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே ஏசாயா அந்த சம்பவத்திலே நாங்கள் காண்கிறோம். வழிபாடு நடத்த எவருமே இல்லை. ஆனால் இப்போது அழைப்பு வருகிறது, இறைவனிடமிருந்து அழைப்பு வருகிறது. யாரை நான் அனுப்புவேன்? நான் விசுவாசிக்கிற இந்த யாரை நான் அனுப்புவேன் அந்த குரலுக்கு 65 பேர் ஏதோ அடியில் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வெஸ்லியன் worship டீமுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள்.
அருள்நாதன் போதரையா சொல்வது போல அது ஆண்டுக்கு சித்தமானால் இலங்கை மெதிர்ச திருச்சி வெறும் வரையும் எல்லைகளை கடந்து இலங்கை பூராகவும் விரியக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் இந்த வழிபாடு என்பது எங்களை குணப்படுத்துகிறது, எங்களை பலப்படுத்துகிறது. ஆண்டவருக்கு உண்மையாய் விசுவாசமாய் பரிசுத்தமாய் வாழ எங்களை வழிநடத்துகிறது. ஆகவே இந்த உன்னதமான முக்கியமான நாளிலே விசேஷமாக இந்த வெஸ்லியன் வழிபாட்டு குழுவை நாங்கள் அங்குரார்ப்பணம் செய்து வைத்திருக்கிற போது ஆண்டவர் வெறுமனே இந்த வெஸ்லியன் வழிபாட்டு குழுவினரை மாத்திரமல்ல, இலங்கை முழுவதிலும் இருக்கிற மெதிர்ச திருச்சபையின் அங்கங்களை ஆசீர்வதித்து அந்த இலக்குகள் 3 நாங்கள் கேட்டோம். ஆவியோடும் உண்மையோடும் வழிபட, வழிபாட்டு தலைவர்களை உருவாக்க, இசையின் வழியாக நற்செய்தியை சொல்ல ஆண்டவர் இந்த குழுவையும் எங்களுடைய திருச்சபையையும் எப்போதும் ஊக்குவிப்பாராக. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். God is spirit and his worshippers must worship in spirit and in truth. தேவன் தாமே அவருடைய அருமையான வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்குவார்.